ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது உங்களுக்கு போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கல்ல, அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, அதாவது எந்த டேட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா எப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸை சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி தகவல் தான் இன்னொரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த அப்டேட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கிடச்சது. இந்த ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற நம்ம மேம் அதாவது சென்ட் பண்ணாங்க எனக்கு. ஸோ சென்ட் பண்ண உடனே படித்து பார்த்துட்டு உடனே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ரேஷன் ஷாப் காலி படங்களை இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனில் ஒரு 3 அடுக்கில் கீழே 3ஆவது பேஜில் கொடுத்துருந்தாங்க. ஒரு நிபந்தனை மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு படித்து பார்த்து சொல்லியிருந்தேன்ல, அதையும் கொடுத்துருக்காங்க. இது அக்டோபர் 2ஆம் தேதி நேற்று தகவல் தான். இது பேப்பரில் நியூஸ் கட்டிங் பேப்பரில் வந்தது தான் எனக்கு அதை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ என்னென்ன போட்டிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்தில் 3ஆவது வாரத்திலே உங்கள் வேக்கன்சி ஃபில் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதை ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. என்னென்ன டேட்டில் நீங்கள் பண்ணணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நீங்கள் கடைப்பிடிச்சி இந்த சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டேட்டில் நீங்கள் இன்டர்வியூ நடத்தணும், இந்த டேட்டில் முடிக்கணும் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஒரு என்ன சொல்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இது. நெக்ஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுட்ட அப்டேட்டு. ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததே ஒரு பெரிய அப்டேட்டு தான். அதே ஒரு நம்ப முடியாத தருணமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு என்ன சொல்ல ஒரு ஆணித்தனமான ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு நமக்கு. அதை வாங்க பார்க்கலாம் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அப்டேட்டு தான். இந்த அப்டேட்டை வாசிக்கிறதுக்கு முன்னால், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னால், இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். இதுக்கு முன்னால் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணி, அதாவது இவங்க மாவட்டத்தை மென்ஷன் பண்ணல, இவங்க பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இதுக்கு முன்னால் நம்ம வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் அப்டேட் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரிசல்ட்டெல்லாம் அதுக்கப்புறம் இப்போ ஜாயின் பண்ணி 1 இயர் பெர்மனெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ கான்டாக்டில் இருக்கிறாங்க. எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோக்கு முன்னால் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கோங்க. சரி வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதாவது நியாய விலை கடைகளில் டிசம்பருக்குள் காலி பணியிடங்கள் நிரப்ப வேணும் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தேன், முந்தைய உள்ள வீடியோ சொல்லியிருந்தேன், டிசம்பருக்குள்ளே வேகன்சி ஃபில் பண்ணி அதாவது ஜனவரி மாதம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தர மாதிரி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுவே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப சிவியராக சொல்லியிருக்காங்க. இது டிசம்பருக்குள்ளே நீங்கள் காலி படம் நிரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு டிசம்பர் 3ஆவது வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியப்படுத்தணும். வேக்கன்சி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதம் ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க என்ன கொடுத்துருக்காங்க வாங்க வாசிக்கலாம். இந்த சென்னை அக்டோபர் 2 கொடுத்துருக்காங்க. நேற்று நியூஸ் தான் இது. நியாய விலை கடைகளை டிசம்பருக்குள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என் சுப்பையன் வெளியிட்ட உத்தரவு. நியாய விலை கடைகளில் உள்ள விற்பனையாளர் கட்டுனர் காலி பணியிடங்களை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும். இந்த பணியை கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து தகுந்த வயது போன்ற தகுதியுடன் விற்பனையாளர்கள் கட்டுநர்கள் பட்டியலை பெற வேண்டும். இந்த பணிகளை அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும். அதன் பிறகு காலி பணியிடங்களுக்கான தேர்வு குறித்து அறிவிப்பை செய்தித்தாளில் வெளியிட வேண்டும். விண்ணப்பிக்க நவம்பர் 7ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்க வேண்டும். மேலும் தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான நேர்முகத் தேர்வை நவம்பர் இறுதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும். டிசம்பர் 3ஆவது வாரத்தில் தேர்வானவர்களின் இறுதிப்பட்டியலை வெளியிட்டு பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஸ்டெப்பாக ஒரு பெரிய அப்டேட்டு, அதான் எதிர்பார்க்காத அப்டேட்டு இருக்குது. இந்த பார்த்தா இல்லை ஒரு 10 வரி தான் இருக்கும். 10 லைனுமே உங்களுக்கு பெரிய அப்டேட்டு தான். என்னையை பொறுத்த வரைக்கும் வாட்ச் பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான அப்டேட்டு தான். அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நியாய கடையில் கட்டுனர் விற்பனர் பதவியில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு, அதாவது இப்போ நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு வச்சுருப்பாங்கள்ல. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு ரொம்ப மிக கட்டாயமானது சீனியர் அடிப்படையில் தான் இதை எடுப்பாங்க. ஏன்னா இப்போ எப்படின்னு லட்சக்கணக்கான பேர் பதிஞ்சிருப்பாங்க அந்த மாவட்டத்தில். ஸோ அதில் இப்போ யாரெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு சீனியாரிட்டி இருக்காங்களோ அவங்கள ஒரு என்ன இப்போ வேக்கன்சி ஒரு மாவட்டத்தில் 100 இருக்குது அப்படின்னா அந்த 100 பேர் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அந்த 100 பேரில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கு தான் இது.
நீங்கள் மெரிட்டும் ஒன்று அப்புறம் மார்க்கும் இருந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் பதிஞ்சிருந்து அதில் நீங்கள் சீனியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வேலை வந்து கன்ஃபார்மான முறையில் வேலை வந்துடும். அதுதான் சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பில் வந்து நீங்கள் வந்து பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தெரிவு பட்டியலை வந்து நீங்கள் வாங்கி அப்புறம் இந்த ரிசல்ட்டுக்காக உண்டானது வந்து நீங்கள் கவனித்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலைவாய்ப்புக்கு வந்து கண்டிப்பான அவசியமானது பதிய வேண்டியது. அடுத்து உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ளே முடிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்து நவம்பர் 7ஆம் தேதி வந்து கடைசி நாளாக அறிவிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்து டிசம்பர் அதாவது 3ஆவது வாரத்துக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுக்காக இன்டர்வியூலாம் முடித்து அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு டிசம்பர் 3ஆம் வாரத்திலே வந்து ரெடி பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து புரியாதவங்களுக்கு திரும்ப வந்து வாய்ச்சி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நியாய கடைகளில் உள்ள விற்பனையாளர் கட்டுநர் காலிப்படங்களை கணக்கிட்டு அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எத்தனை வேகன்சி இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து தெரியப்படுத்தணும், வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பணிகளை கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹையர் ஆஃபீஸ் வந்து இது வந்து எடுத்து இது வந்து எத்தனை வேகன்சி இருக்குன்னு வெளியிட வேண்டும் கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து தகுதியுள்ள அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எத்தனை சீனியாரிட்டி இருக்காங்களோ அதில் வந்து எடுத்து யாருக்கு தகுதி வாய்ந்தாங்களோ அவங்கள வந்து நீங்கள் லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ளே வந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸில் வந்து அக்டோபர் 7க்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முடித்து அதுக்கப்புறம் அதன் பிறகு காலி பணியிடங்களை தேர்வு குறித்து அறிவிப்பை செய்தித்தாள்களில் வெளியின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அக்டோபருக்கு அப்புறம் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடித்து 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து செய்தித்தாள் நியூஸ் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தணும், எத்தனை வேகன்சி விட்டுருக்காங்க, எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ விண்ணப்பிக்க வந்து நவம்பர் 7ஆம் தேதி வந்து கடைசி நாளாக வந்து நீங்கள் வந்து அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 7 வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டுக்குள்ள நவம்பர் 7க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடுவீங்க. ஸோ அப்புறம் வந்து மேலும் தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான நேர்முக தேர்வை நவம்பர் இறுதியில் நடத்தி முடிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தகுதியுள்ள விண்ணப்பர்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நவம்பர் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து யார் செலக்ட் பண்ணணுமோ அவங்கள ப்ராசஸ்லாம் பண்ணி முடிக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 3ஆவது வாரத்தில் தேர்வானவர்கள் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறத பார்த்தா டிசம்பர் வந்து 3ஆவது வாரத்தில் வந்து உங்களுக்காக வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்ருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். ஜனவரி 1 வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும் அப்படி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோவில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு உத்தரவு அதாவது ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் இந்தந்த டேட்டில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூஸ் பேப்பர் வந்து தகவல் தான் இது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான அப்டேட் தான் இது. இந்த அப்டேட் ஷேர் பண்ண உங்களுக்கு திரும்ப ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நல்ல அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக என்ன ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல அப்டேட்டோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.